சிறகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். மீனா ரொம்பவே அழகா எல்லா வேலையும் டெக்கரேஷன் வேலை எல்லாமே முடிச்சுட்டு முத்துவுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்துவும் ரொம்பவே சந்தோஷமா நல்லா இருக்கு மீனா, கொஞ்ச நேரத்துல இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்க, நிஜமாவே சூப்பரா இருக்குன்னு நல்லா சொல்றாங்க. அம்மா பணத்துக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாங்க. நான் ரவி ஸ்ருதி கிட்ட சொல்லியிருந்தேன், இல்ல அவங்களும் எனக்கு கால் பண்ணாங்க. ஆனா நான் வேற ஒரு இடத்துல நம்பிக்கையான இடத்துல வாங்கியிருந்தேன். அவங்க ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. மீனா, நான் இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணிருப்பேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இருக்கட்டுங்க, என்னதான் இருந்தாலும் நீங்களும் எனக்கு உதவி பண்ணுவீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு எல்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இப்ப நம்ம மீனா எல்லா டெக்கரேஷன் வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதை நினைச்சு விஜய் ஒரு பக்கம் கோபத்துல சிந்தாமணிக்கு கால் பண்ணி, என்ன சொன்னீங்க நீங்க, டெக்கரேஷன் வேலை எல்லாமே நல்லபடியா முடிச்சுட்டாலாம், அவளுக்கு அவ்வளவுதான் லாபம் கிடைக்க போகுதுன்றாங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் தெரிய போகுது அடுத்த நாள் காலையிலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜயாவோ என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மீனா எல்லாருக்கும் பணம் கொடுக்கணுன்றதுக்காக டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. பரவாயில்லமா, நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அழகா பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. 25,000 ரூபாய் பணம் நீங்க கொடுத்தீங்க, மீதி பணத்தை கொடுங்கன்னு சொன்னதும் உடனே அந்த மேனேஜர் என்னமா சொல்ற, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நேற்றே உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ மொத்த பணத்தையும் நான் கொடுத்துட்டேனே, இங்க பாருங்க விளையாடாதீங்க, நான் தொழில எந்த அளவுக்கு சொல்றேன் தெரியுமா, 25,000 ரூபாய் பணத்தை மட்டும் தான் நீங்க கொடுத்தீங்க, நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்கேன், இதுல என்ன இருக்கு படிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. இல்ல இவங்க கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க, அந்த கையெழுத்து மட்டும் தான் நான் போட்டேன், என்ன ஏதுன்றது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதோ ரொம்பவே கோபப்படுறாங்க. இல்ல இதுல நான் பணம் கொடுத்துட்டேன்னு சொன்னதும் மீனா, எனக்காக வேண்டாம், நான் வேலை வாங்கினேன், அவங்களுக்காகவாது பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதோ அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மீனாவை துரத்தி அனுப்புறாங்க. இதை நினைச்சு மீன் அழுதுட்டு இருக்காங்க. இதை தூரத்துல இருந்து சிந்தாமணி பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை மீனா எப்படி சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.